இப்போ விஜய் அவர்களோட ஆட்சியும் விஜய் அவர்களோட அமைப்புமே பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிகமாக பலம் பெறும், வலிமை அடையும், வெற்றி பெறுங்கிறது தான் எங்களோட சித்தாந்தம். இப்போ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தமாகவும் நம்பிக்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட விதமான ஒரு அராஜக போக்கு தமிழ்நாட்டில் இருந்தது ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது எங்களுக்கு நிறைய விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களோட கொள்கைக்கு மாற்றான நிறைய சித்தாந்தங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. தொடர்ந்து எங்களோட ஆன்மீக உணர்வுகளை பாதிக்கிற மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எங்களோட ஐடியாலஜி பாதிக்கக்கூடிய இடத்துல திமுக வலிமைப்பட்டுக்கிட்டு திருப்பி இன்னொரு 5 ஆண்டுகள் அவங்க அரசில் அமைச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை ரொம்பவே அதிகப்படியாக பின்தங்கி போகணும்னு நினைக்கும் போது நாங்கள் அதை சாதிக்க வேண்டிய நிலம். இப்போ எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது சார். இந்த தோல்வி எங்களோட மிகப்பெரிய வெற்றி சார். எப்படி எங்களோட மிகப்பெரிய வெற்றினா, இன்னைக்கு திமுக திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு முழுசா ஒரு அதிகாரம் மிக்க, பலம் மிக்க, பணம் மிக்க ஒரு கட்சி திமுக இல்லாமல் போயிருக்கல இன்னைக்கு. அது எங்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? எங்களுக்கு அட்வான்டேஜ் சார். எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் இஷ்யூ இல்லை சார். இனிமே எங்களுக்கு இப்போ ஒரு மாற்று சக்தி, திராவிட சக்திக்கான ஒரு மாற்று சக்தியா இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டார் சார். அவரை இனிமே எங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், அவர் எப்படி அவருக்கு எதிர்ப்பதமா நாங்க என்ன மாதிரி அரசியல் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். நடந்தது உங்களால நடக்கல இல்ல? அது எதேச்சா நடக்கல சார். அதுவும் சார் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார். அது என்ன ரகசியமாக நடந்தது? இல்ல அது தானே நடந்தது. அது தானே நடக்கல சார். எங்களோட கணிப்புல விஜய்க்கு ஒரு ஜென்சி ஓட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த ஜென்சி ஓட்டு அவர் பிரிக்கும்போது மைனாரிட்டி ஓட்டும் அவர் சேர்த்து பிரிக்கார். ஜோசப் விஜயா இருக்கிறதுனால அவர் மைனாரிட்டி ஓட்டையும் சேர்த்து பிரித்தாருன்னா அதிமுக வெற்றி வாய்ப்புக்கு ஜாஸ்தி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அது வேணால் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்துருக்கலாம். ஆனால் எங்கள் கணிப்பு கரெக்டாக தான் இருந்தது. எங்கள் கணிப்பில் நாங்கள் முதல் பார்வை என்ன வச்சுருந்தாலும் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபிலாசபியாக. அது வியாவிட்டானே நாங்கள் பண்ணலை, விஜய் பண்ணிட்டார். அந்த ஆங்கிளில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் டார்கெட் காட் அச்சீவ்டு சார். திமுக ஆட்சியில் கண்டினியூ பண்ணக்கூடாது. தட் வி ஹவ் அச்சீவ்டு. நாங்கள் இனிமேல் விஜயை டீல் பண்ணுறது எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி டீல் பண்ணிக்கிறோம்.